கோவையில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு பள்ளி குழந்தைகள் அழைத்து சென்றதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என தனியார் பள்ளி தலைமை ஆசிரியை புகழ்வடிவு மனு அளித்துள்ளார். மனுவுக்கு ஏப்ரல் 3ஆம் தேதிக்குள் பதில் அளிக்கும்படி கோவை சாய்பாபா காலனி போலீசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஆனந்தன் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்தன், இது குறித்து கூடுதல் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கோவையில் பிரதமர் மோடி நடத்திய ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களை அழைத்து சென்றது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி தொடரப்பட்ட வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த முறை கோவை வந்த பிரதமர் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்பொழுது அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றதாக வீடியோக்கள் வெளியானது. இது தொடர்பாக மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரி அளித்த புகாரின் அடிப்படையில் சாய்பாபா காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் ரத்து செய்ய வேண்டும் என கோரியும் வழக்கு விசாரணையின் போது தங்களை துன்புறுத்தக்கூடாது என கோரியும் தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவில் இந்த வழக்கில் தேவையற்று தங்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என காவல்துறைக்கு அறிவுறுத்தி வழக்கு தொடர்பாக ஏப்ரல் 3ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி கோவை சாய்பாபா காலனி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார்.